நிறைய பேர் எங்களுக்கு மெயில் அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்குள்ள அந்த டெம்ப்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ சில வியாதிய உடனே நீக்கணும், சிலதை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். நான் மெடிக்கலி சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். அதே மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள், சில பாவங்களை உடனடியாக ஆவியானவர் உங்களுடைய நீக்குவார். ஏன்னா அதை நீக்கணும், நீக்காவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை. சிலதை உங்களுடைய கண்ட்ரோல்ல விடுவார், நீ அதை மேற்கொள்ளணும். அந்த மேற்கொள்ளும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலன் ஆவியானவர் கொடுத்துட்டே வருவார். ஆவியானவர் பலப்படுத்த நமக்கு தெரியாத, ஆனா பலப்படுத்திட்டே வருவார். அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பாவத்துக்கு அடிக்டா இருந்த நீங்க இப்ப அந்த பாவம் செய்யலாமா வேணாமன்ற முடிவெடுத்து சில நாட்கள் செய்யாம இருப்பீங்க, சில நாட்கள் விழுந்து போவீங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ நான் செஞ்சுட்டேனே, நான் பாவத்துல விழுந்துட்டேனே. இல்ல, இந்த பாவத்தை நீ ஜெயிக்க தொடங்கி இருக்கிற. 4 ரவுண்ட்ல 1 ரவுண்ட் நீ ஜெயிச்சு, 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்க, 3வது ரவுண்ட் தோத்துட்ட, அடுத்த 4வது ரவுண்ட் ஜெயிப்ப, 5வது ரவுண்ட் ஜெயிப்ப, ஒரு நாள் முழுவதுமாக நீ ஜெயிச்சிருப்ப. 100% கர்த்தருக்குள்ள உன் மாம்சம் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கும். அது ஆவியானவரை விட்டு வைக்கிறார், ஜெயிக்கிறதுக்காக விட்டு வைக்கிறார். அவர் அந்த பலப்படுத்திட்டே வரார். ஒரு நாள் எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கள் ஆவியானவரை போல மாறி இருப்பீர்கள். ஆவியானவர் தம்முடைய சாயலாக உன்னை மாற்றி இருப்பார். 100% ஆவிக்குள்ளாக அனுபவத்துக்கு வந்துருவீங்க. இந்த பலனை உங்களுக்குள்ள அவர் கொடுக்கிறார். உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு நாள் அப்படியே வந்து பலன் வந்து நீங்க டிஃபால்ட்டாவே பாவம் செய்ய மாட்டீங்க. டிஃபால்ட்டாவே உங்களால் பாவம்னா என்னன்னு தெரியாது. உங்களை விட்டு பாவம் 100% போயிருக்கும். அப்படி இருந்தால் வரும்போது, அப்படி இருந்தால் முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு உன் மாம்சம் மறுரூபமாகி நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள்.